யாரா வேற? இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியரு. இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியர். இது சரிப்படாது. இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியர். இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு. நிறுத்துறா, ஏன்டா ஏலம் போடுற? சும்மா இருங்க சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. போறவங்க வரவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க வாங்க. இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியர். 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 சார், இதுதான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க வீடு. எங்க வேலை முடிஞ்சது. சின்ன பொண்ணு, இனிமே நீ இவரை பாத்துக்கோ. வாங்கடா போலாம். டேய், என்னடா இது? அவர் சாமான எல்லாம் அப்படியே போட்டு போறீங்க. கொண்டது உள்ள வைங்கடா. ச்சே, இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் அரைகுறை வேலை செய்வானுங்க. சரி, போகட்டும் விடு. சின்ன பசங்க பாவம். இருங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க. வலது கால் எடுத்து வச்சு வாங்க. ஏமா, நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு புது மாப்பிளையா வந்திருக்கேன்? வலது கால் எடுத்து வச்சுறதுக்கு? உள்ள போ. அது சரி. விட்டா நிக்க வச்சு ஆரத்தியும் எடுத்து போல இருக்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஊர் ஆசை அப்படி. இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாத்தியார் வந்தாரு. வந்த 3 மாசத்துல இந்த ஊர் பொண்ணை கட்டிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அதே மாதிரிதான் தபால்காரரும். ஆனா அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பு. வந்த அடுத்த மாசமே அதே கதைதான். நீங்க எப்படியோ, உங்க வேலை எப்படியோ. கவலைப்படாத, என் விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ ஏமா வைக்கப்படுற? எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. அதுவும் இல்லாம 3வது பிரசவத்துக்காக என் முண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நீங்க பெரிய ஆள் தாங்க. சரி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்போ போன்னு சொல்லாம சொல்றீங்க. பரவாயில்ல, நாட்டு பரவாயில்ல, கொஞ்சம் விவரம் இருக்கு. நான் கொஞ்சம் படுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னங்க இது? ஆஸ்பத்திரியை திறக்காம இப்படி படுக்கிறேன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ புறப்படு. வேற ஏதாவது செய்யணுமா? இடத்த காலி செய், அது போதும். சும்மா தொலைதலான்னு பேசி. என்ன இந்த மனுஷன் இப்படி எரிஞ்சு கொட்டுறாரு? அடேங்கப்பா, எம்மா பெரிய புஸ்தகம். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப தான் அழகா இருக்காரு. ஆனா கோவம் தான் ஜாஸ்தி. பாவம் உங்க சம்சாரம் எப்படிதான் குடும்பம் நடத்துதோ. ஏய், என்ன சொன்ன? இல்ல, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டேன். நீங்க படுங்க, வர. ரொம்ப வாயாடியா இருப்பா போல தெரியுதே. என்ன? ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். அதான் வந்தேன். என்னது? நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன ஒரே பொம்பளை கூட்டமா இருக்கு? வைத்தியரையா, வைத்தியரையா. என்ன குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம்? கீழே பாருங்க. டேய், என்னடா இது? கொடை இருக்குது, ஆளை காணோம். கொடைக்கு கீழே பாருங்க. டேய், நிறுத்துற. அங்க என்னடா ஒரே பொம்பளை கூட்டம்? அது வேற ஒண்ணும் இல்ல வைத்தியரையா. இதுக்கு முந்தி இருந்த வைத்தியர்கள் எல்லாம் 50, 60 வயசுல இருந்தாங்க. ஆனா நீங்க 25 வயசுல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு கூட்டம். உங்களால சமாளிக்க முடிஞ்சா சமாளிச்சுக்குங்க. எங்க இந்த புரோக்கரை காணோம்? கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும். இவன் ரெடி ரெடியா கண்ணு? பல் விளக்குறியா? நல்லா விளக்குடா கண்ணு. வாயா. என்ன பொன்னுசாமி, போலாமா? போலாம், ரெடி. என்ன பையன் பல்லு விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ, பொண்ணு பார்க்க போறான்ல, இன்னைக்காவது பல்லு விளக்கணும்ல. ஊதுறா கண்ணு. என்ன வாய் இப்படி நாடுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம், வந்து தொலைங்க. வாடா கண்ணு, குச்சிதான் நாத்தம் பழகுது, வீசிடு. புண்ணியகோடி, புண்ணியகோடி, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காண்ட போகுதுங்க. இவருதான் மாப்பிள்ளை தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா, சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு. இவர்தான் பொண்ணை கஷ்டப்பட்டு பெத்த அப்பன். அதான் முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது. பொண்ணை கூப்பிடுறீங்களா? பொண்ணை கூப்பிடுறது இருக்கட்டுங்க, முதல்ல மாப்பிள்ளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிள்ளை பத்தி கேக்குறேன், சொல்லையா. மாப்பிள்ளை பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. 1 2 ஒரு மந்தையே இருக்குதுங்க. மந்தையா? ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான்.
மேய்க்கிறது கறக்கிறதா அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ளை கிட்ட வண்டி வாங்கின எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நொண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ளை ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ளை ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டாருன்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க. பகல்ல மட்டுமாக்கு, ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வார். அப்படின்னு வேலை செய்வாருங்க. இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம். ஓ, மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவரு கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்னைய ஃபீல்டு கீல்டுங்கற? வயக்காடு. ஹை, என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு முத பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவரு மாடர்ன், அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. ஓ ஓ ஓ ஓ. அம்மா மீனாட்சி, இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமாக்கு? இல்ல மதுரையில பிறந்தது, அதனால மீனாட்சின்னு பேர் வச்சேன். நுங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருப்பீங்களாக்கு. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அடே நம்ம மன்னாரு. ஐயா ஐயர் எங்க வந்தா? என்ன மன்னாரு, இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா டேய். என்னங்க ஐயர, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு இவனா? தினம் காலம்பர அரக்கால் டிரைவர் போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நன்னா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான். இவனை போய் தொழிலதிபருங்கிறல. யோ தரகர, என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு. 1-2 மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது. அப்ப தொழிலதிபர் தானே. இது ஒரு தொழிலா? ஏன் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விக்கிறவங்க கூட தான் தொழிலதிபர்னு சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கிறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழிலதிபர்னு ஒத்துக்கிட்டு இருந்துப்பீங்க. யோ, இப்ப தாய தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்க ஐயா. போ. யோ, தரகரே, இப்படி போய்யா. வந்துரு போய்யா. சரியான என்ன பண்ணி மாட்டு மேய்க்கிற குடும்பம்? குடும்பம்டா நீ. போ. எங்க உங்க அப்பா இல்லையா? ஓ உத்தியோகம் மாதிரியா? காலங்காத்தாலேயே வயக்காட்டுக்கு போயாச்சு. உங்க அம்மா? எங்க அம்மா உண்டா? சரி சரி, இன்னிலிருந்து சகலமும் எங்க வீட்டுல தானே எங்க அப்பா சொல்லிருக்காரு. சகலமுன்னா? அதாயா, சாப்பாடு டிஃபன். சரி, சீக்கிரமா டிஃபன் எடுத்து வை. யோ, இனிமே தான் தோசையே போடணும். கை தக்கான்னு குதிக்காம அமைதியா போய் உட்காரு. சூடா தோசை போடுறேன் என்ன? பேசிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரமா சுடு, நான் கையை கழுவிட்டு வரேன். ஐயோ, இப்படி அவசரப்பட்ட எப்படி? ஆமா, உனக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்குமா இல்ல பொம்பளை குழந்தை பிடிக்குமா? வீண் கதை பேசாம தோசையை பதமா சுடு. இல்ல 3வது குழந்தையாச்சே, அதான் கேட்டேன் எது பிடிக்கும்னு. இப்போ உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, எது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பெத்துக்கு போறதே மொண்டாட்டி, காப்பாத்த போறதுனா நீ தோசையை பாரு, தீஞ்சிரு போகுது. எடு, பசிக்குது. யோ, 3ஓட நிறுத்திக்கியா? இல்ல தாயே, 2 போதும், பசிக்குது, சீக்கிரமா போடு. ஐயோ, நான் தோசைய சொல்லலையா, நீ எத்தனை வேணாலும் சாப்பிடு. குழந்தை பெத்துக்கிறத பத்தி சொன்னேன். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இந்த குழந்தை பெத்துக்கிறத பத்தியே பேசுறிய. வேற ஏதாவது பேசு. சரி, அதை விடு. ஆமா, உன் சம்சாரத்துக்கு இது எத்தனாவது மாசம்? மறுபடியும் பாடுறா. இத இப்போ உனக்கு என்ன வேணும் நேரடியா கேளு. அப்படி வா வழிக்கு. ஆமா, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? உன் சம்சாரம் 3வது பிரசவத்துக்கு போயிருக்கான்னு சொன்னல? ஆமா, இப்ப என்ன இருக்கு? இன்னும் 6 மாசம் பொறு, குழந்தையோட வருவா, அப்ப தெரியும் உனக்கு. யோ, போய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நேத்திக்கு நீயும் எங்க அப்புறம் பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். முதல்ல இருந்தே கேட்டியா? அது அது வந்து உங்ககிட்ட உண்மை சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏன் என்கிட்ட நீ கல்யாணம் ஆகலைன்னு சொன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன்னு பயமா? ஐயோ, என்னையா அதுக்குள்ளேயே கை கழுவுற? இல்ல, இன்னும் இங்க இருந்தேன்னா நீ ஏதாவது நோண்டிட்டே இருப்ப. நான் வரேன். யோ, சரியாவே சாப்பிடாம போற. மத்தியானம் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நல்ல ருசியா சமைச்சு வைக்கிறேன். எதையாவது பண்ணு, ஆனா நான் சாப்பிடும் போது நீ பேசாம இருக்கணும். சரியான பயந்தாங்கொள்ளி. கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னையா, என் பையனை பாத்தியா? வெளிநாட்டு வெள்ளக்கார மாதிரி ஆக்கிட்ட. இவனா ஆப்பிரிக்காலே வந்த நீக்ரோ மாதிரி இருக்கிறான். யோ, அது கூட வெளிநாடு தாயா, ஒத்துக்க மாட்டியா?
இந்த நக்கெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. ஆ? அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு. ஆ. இவனை பார்த்து இங்கிலீஷ்ல 4 கேள்வி கேட்டால்னா இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஐயோ புசு புசுன்னு சொல்லுவா, நீ வேணா கேட்டு பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? போட்டா பாத்தியா? என்னய்யா நான் கேட்ட கேள்வியா மறுபடியும் கேக்குறான்? ஐயோ என்ற புள்ளைய கிளிப்புல மாதிரி வளர்த்தி வச்சிருக்கிறேன். இத பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி ஆ. எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு. எஸ் நோ ஆல் ரைட். இது போதும். வாடா மகனே, உனக்கு ஆடி மாசமே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் வாங்கன்னு. ஆமா, இவர்தான் மாப்பிள்ள. வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்ல உனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளு. ஹாய். ஹை ஹை மாடு ஓட்டாத. உன்னை பத்தி கௌரவமா சொல்லியிருக்கேன், ஒழுங்கா நடந்துக்க. How are you? ஆல் ரைட். ஐயோ தண்ணி காட்டுறா. You like me? எஸ். மேஜிட்டாயா. யோ, உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிடும். கரெக்டா அடிக்கிறான். குடு, உனக்கு ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். You ask. வரதட்சணை? என்னடா முழிக்கிற? சீக்கிரமா நோன்றா. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ என்ற பையன் நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். யோ, ஆ? உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு நினைச்சேன். உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா? தெளிவா சொல்றது இல்லையா? கண்ணு நீ சொல்லிடு. நோ. கேட்டுக்கமா. Are you graduate? நோ. You bloody cheat. எஸ். சுத்தம். Please come. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோவிந்தா கோவிந்தா. யோ தரகற, என்னையா அது? படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன, பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு 3 மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ஆ. ரொம்ப சரி. அம்மா, உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. ஆ? என்னையா ஏடா கூடமா போய்கிட்டு இருக்குது? இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கெஞ்சி அப்படியே ஓடிடுவான். இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா, என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்ங்க. யோ, உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கலியா. செருப்பு தொட்டு கும்பிடணும், மன்னிச்சுங்க. யோ, 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. 2 நிமிஷம் ஓடிடுறேன். அட பாவி, பாதியில விட்டு ஓடி போறா. என்றா தூங்கிட்டியாக்க? கால் எடுத்து போடு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரா போலாம். அப்ப கல்யாணம்? கல்யாணமா? தவளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, அடிப்பானுங்க வந்து வாடா. Stupid fellows. என்னம்மா கூப்பிட்டீங்களா? போயா வழி. சரிடா புண்ணாக்கு. வாங்க தம்பி. அடி சின்ன பொண்ணு. என்னம்மா, வைத்தியரையா வந்திருக்காரு, அவருக்கு சாப்பாடு போடு. இருங்க இருங்க. அடா 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 அடா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த புடவையில நெசமாவே நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு சிகப்பு நிறம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பாருங்க, உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. போங்க போங்க தம்பி, எனக்கு வெக்கமா இருக்கு. அவரும் அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கும் இந்த சிவப்பு நிறம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க சாப்பிடுங்க, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். யோ, கைய கண்டு சீக்கிரமா வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீயும் ஒரு ரசிப்பு தன்மையும் வா வா. உனக்கு ஏன் பொறாம? அப்பா மாமா, என்னடா சின்ன பொண்ணு உட்கார்ந்துல இருந்து நானும் தினம் வெத்திலையில சுண்ணாம்ப தடவி தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீயும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறியே, எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லக்கூடாதா மாமா? அடக்கு இருக்கா? என்னடா பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், எங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு மாமா, அதுவே எனக்கு போதும். அடே, ஆ? அவளோ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா. ஆ. கொஞ்ச காலம் போட்டோம், ஆ. அத பத்தி யோசிப்போம். நீ யோசிச்சுக்கிட்டே இரு, எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போட்டோம். மறையா, ஆ? உனக்கு அப்படி என்னடா வயசாகி போச்சு? எனக்கும் உங்க அக்காளுக்கும் என்ன வயசு வித்தியாசம்னு உனக்கு தெரியுமில்ல? ஆ. உனக்கு அவசரம்னு சொல்லுடா. டேய், சின்ன பொண்ணு வரட்டும், நேருக்கு நேரா வச்சு கேட்டுடுவோம். மாமா, சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? மாட்டுக்கு தண்ணி காட்டினியா? ஆ. நீ சாப்பிட்டியா? ஆ. நிம்மதியா போய் தூங்கு, காலையில பேசிக்குவோம். அப்போ சின்ன பொண்ணு கிட்ட? சின்ன பொண்ணு கிட்ட தான் காலையில பேசிக்குவோம்னு சொல்றேன். சரி மாமா, அப்ப நான் போய் படுக்கட்டுமா? நான் இங்கிலீஷ்லயா சொன்னேன்? டேய், வெத்தலை தட்டை வச்சுட்டு போடா. ஆ. போடா. ஆ. சே, பொழுது விடியக்கூடாது, பொழுது சாயக்கூடாது. எந்நேரமும் கல்யாணம் கல்யாணம்னு ஏன் உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். வைத்தியரையா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கனே.
யோ எதுக்கியா கத்துற? மூச்சு விட முடியலையே. விடாத. இப்ப நீ மூச்சு விட்டு யாருக்குன்னு லாபம்? கொஞ்சமா குடிக்கும். போ டவுனுக்கு போ. போறதுல சுத்தமா மூச்சை விட்டுருவேன். யோ உனக்கு என்னையா? தலைவலி தாங்க முடியலையே. கீழே வந்துருவானு பயமா இருக்குதுங்க. ஐயோ. கையில தலைகாணி வச்சுக்க. கீழே வந்து அடிபடாம இருக்கும். இந்த லட்சத்துல ஒரு 3 பொண்டாட்டி வேற. அப்பா உனக்கு என்னையா? பால் கறக்கலாமேன்னு மாட்டுக்கால கட்டினேன். அது எட்டி உதைச்சு படக்கூடாத இடத்துல பட்டு வீங்கி போச்சு வைத்தியரையா. நீங்க கொஞ்சம் பாருங்களேன். யோ, எனக்குயா? உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது? நான் மாட்டு வைத்தியரியா? மாட்டுக்கு மட்டும் தான் வைத்தியம் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாம் பார்க்க கூடாது. பாத்தீங்களா ஐயா, ஆட்டுக்கும் மாட்டுக்கெல்லாம் வைத்தியர் வந்துட்டாரு. மனுஷனுக்கு என்னைக்கு வைத்தியர் வர போறாரோ அன்னைக்கு தான் நமக்கெல்லாம் விடிவு காலம். வாங்கய்யா போகலாம். வலிதாங்களே அம்மா. யோ உங்களை திருத்தவே முடியாதியா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். பெரியப்பா பெரியப்பா என்னடா இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பெரியப்பா? இது எந்த சினிமால வருது? ஐயோ இது சினிமா பாட்டு இல்ல பெரியப்பா, திருக்குறள். அடே, ஏறு எப்படி ஓட்டுறதுன்னு கேளு, சொல்லித்தரேன். இல்ல கலப்பைய ஏர்ல எப்படி பூட்டுறதுன்னு கேளு, ஒண்ணுக்கு 4 விதமா சொல்லித்தரேன். இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இத வைத்தியரையா வந்துட்டாரு, அவரையே கேளு. என்னடா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அடா 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 அடா, எவ்வளவு அருமையான குறள். எப்படி? இதுக்கு விளக்கம் சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் பழம் நிறைய இருக்கிற தோட்டத்துல போய் பழத்தை பறிக்காம காய பறிச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய மடையணும். அதே மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவோ நல்ல வார்த்தைங்க இருந்தோம், அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறான் பாருங்க, அந்த மடையன் பழத்தை விட்டு காய பறிக்கிற மடையனுக்கு சமம்னு வள்ளுவர் சொல்றார். அடடடடடடா, எவ்வளவு பெரிய விஷயத்த என்ன அழகா சொல்லி இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே வள்ளுவர் ஒரு பெரிய மேததா. அவர் சொன்ன இந்த விஷயத்தை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவர் மாதிரியே மேதை ஆகி பேரும் புகழும் வாங்கலாம். நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி, வெட்டி கடை பேசுனது போதும். பக்கத்து விட்டு முனியம்மா கிட்ட பாவக்கா கேட்ட, தோட்டத்துல இருக்கு பறிச்சுக்கான்னு எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்புறமா உட்கார்ந்து வெட்டி கடை பேசியா. இதாடி வெட்டி கதை, நல்ல விஷயங்களை பேச விட மாட்டாளுகளே. வைத்தியரையா கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. டேய் நீ வாடா. கழனியில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே நான் தானா? எனக்கு இப்படி ஒரு சம்சாரம். சரி சரி, பாவக்காய பறிச்சு தொலைப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு மேலையும் நான் காய பறிச்சேன்னா என்ன பத்தி வள்ளுவன் என்ன நினைப்பான்? அசிங்கம் அசிங்கம். நடேசா, நீ ஒரு காலும் அடையனாக கூடாது. பழத்தை பறி, இன்னையிலிருந்து நீ மேதையாகு. நடேசா நீ மேதை. நடேசா இன்னையிலிருந்து நீ பெரிய மேதைடா. நடேசனா கொக்கா. பங்கஜம் பங்கஜம், இங்க வா. இத பாத்தியா? நீ சொன்ன மாதிரியே பறிச்சிட்டு வந்துட்ட, எடுத்துட்டு போ. யோ என்னையா இது? காய பறிச்சுட்டு வர சொன்னா பழத்தை பறிச்சுட்டு வந்திருக்கிய. காய பறிக்கிறதாவது, அதுக்கு வேற ஆளப்பாரு. நான் இப்ப மேதை ஆயிட்டேன். ஐயோ யோ, உனக்கு என்னமோ ஆயிடுச்சியா? எனக்கு ஏதோ ஆயிடுச்சா? உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. காய பறிச்சு முட்டாளாக்க பாக்குறியா? ஐயோ 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 ஐயோ, மண்ணாங்க கட்டி. யோ இவ்வளவு வயசாகுது, கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? காய பறிச்சுட்டு போயான்னா விதைக்கு வச்ச பழத்தை எல்லாம் பறிச்சு இப்படி நாசம் பண்ணிட்டியா? சுத்த மடையனா இருப்பா போல இருக்க. வைத்தியரையா, காய பறிச்சா வள்ளுவன் மடையங்கிறான், பழத்தை பறிச்சா முனியமா மடையங்கிறான். மொத்தத்துல எதை பறிச்சாலும் நான் மடையன் தானா? நான் மேதையாகலன்னா கூட பரவாயில்லை, எல்லாரும் சேர்ந்து என்ன மாட. என்னங்க வந்த கலப்பு தீர காப்பியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வரக்காப்பி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வரக்காப்பியாக்கு மாப்பிள்ளை கொடு. காஃபி சாப்பிடுங்க.
காஃபி. நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாண பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். யோ, உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்ங்க? புண்ணாக்கு மண்டி. அடடடடட, ஒத்து போற வியாபாரம். 10 படி பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். யோ, மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த இழிச்சு வாயின பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ சிரிக்காத. வாம்மா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னங்க இது தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதோ ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்ன அப்பனே ஒத்துக்கிட்ட, நீ என்ன பொறாமப்பட்டுக்கிட்ட மவனே? நீ போய் பேசு, அம்மனி கூட்டுப்பா. நல்ல விளாவரியே பேசிட்டு வாங்க, போங்க. நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ, சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க, நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன், அதான் வவுத்த கலக்குது. ஏமா முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. என்னங்க என்ன கூப்பிட்டீங்களாமே நீங்க? கொஞ்சம் கதவு மூடுறியா? அதுல அந்த பெரிய பொண்ணு உள்ள போகும்போதே நினைச்சேன் ஏதாவது வில்லங்க வரும்னு. என்னங்க இது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு. வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வருவானே. யோ, யோ தரகிற என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனே, என்னடா கோலம் இது? எல்லாம் உன்னாலதாயா? ராசா வாடா. மவனே, என்னடா இதெல்லாம்? அம்மாடி உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னாப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. 2 குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா, நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன? இப்ப பாரு இந்த நாய இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க? நீங்க பாட்டு பேசாம இருந்தா எப்படி? சுப்பிரமணி அங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறான். இந்த பொண்ணு வேற மாமா மாமான்னு ஏன் உசுரை எடுத்துட்டு இருக்கா. ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த பிள்ளைங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத்த மாமா. ஏய் சுப்பிரமணி, வாடா. உனக்கு 100 ஆயுசு. என்னடா திடீர்னு? இல்ல, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களெல்லாம் பாத்து போலாம்னு தான். உஷா உஷா, இத பாரு மாமா வந்திருக்கான். சும்மா இருமா, எனக்கு தூக்கம் வருது. காலையில பார்த்து பேசிக்கலாம். நீங்க படுங்க மாமா. அவ்வளவு அலட்சியமா உனக்கு? இங்க தானே படுக்கிற, ராத்திரி கவனிச்சுக்கிறேன். ஏண்டி வழக்கமா நீ கட்டில் மேல தானே படுப்ப? ஏறி படி, எனக்கு தூக்கம் வருது. நான் தான் தூங்குறேன் இல்லம்மா, என்ன ஏன் தொந்தரவு பண்ற? இன்னைக்கு நீ அங்க படுமா. நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்க? போய் படுங்க. இந்த மாமாவை நம்ப முடியாது. நம்ம பேசாதனால ராத்திரியில வந்து தொந்தரவு பண்ணாலும் பண்ணும். அதனால அம்மாவை கீழே படுக்க சொல்லிட்டு நம்ம கட்டில் மேல படுத்துப்போம். அதான் சரி. அம்மா அம்மா. என்னடி நீ எழுப்பி என் தூக்கத்தையே கெடுத்துட்ட. எனக்கு இங்க தூக்கமே வரமாட்டேங்குது. நீ கீழே படுத்துக்க, நான் மேல படுத்துக்கிறேம்மா. உன் கூட பெரிய தொந்தரவா போச்சு. சரி சரி வந்து படு. உனக்காகத்தானே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இப்ப உனக்கு தூக்கம் தான் முக்கியமா? தூங்கிடுவே நீ? உன்னை தூங்க விட்டு நானு. இவ்வளவு பண்ற,
எழுந்துக்க மாட்டேங்கிறாள. என்ன செய்யலாம்? அத்த, நீங்க வந்து ஒரு எலி மேல போச்சா, அதான் தட்டினேன். நீங்க படுங்க. எலியா? எல்லாம் உன்னால வந்து